மேனேஜ்மெண்ட் ஆஃப் எபிடமிக்ஸ் அண்ட் பேண்டமிக்ஸ் இன் சித்தா. இப்போ உண்மையிலேயே நமக்கு வந்து டூ வி ஹேவ் அந்த மாதிரியான திறமை நம்மளுடைய துறைக்கு இருக்கா? ஆர் வி வெரி கிளியர் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எபிடமிக்ஸ் அண்ட் பேண்டமிக்ஸ்? அதை பற்றி அறிவு நம்மளுடைய துறையில் ஏற்கனவே இருக்காங்கிறத பற்றி மட்டும்தான் நான் என்னுடைய இந்த பிரசன்டேஷன் முழுக்க நான் சொல்ல போகிறேன். வாட் வி ஹேட் ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன இருக்குது, நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எல்லா சித்தா டாக்டரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கம்யூனிகபிள் டிசீசஸில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பிப்ளியோமெட்ரிக் அனாலிசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பப்ளிஷ் லிட்ரேச்சரை வச்சு பார்க்கும்பொழுது வி ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் கம்யூனிகபிள் டிசீசஸ் தேன் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ங்கிறத என்னுடைய ஒரு கருத்தாய்வாக எனக்கு தெரிஞ்சது. அதைத்தான் நான் நீங்கள் வந்து உங்கள் மத்தியில் நான் ஷேர் பண்ண போகிறேன். எபிடமிக் டிசீசஸ் அண்ட் எபிடமிக் அண்ட் பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸுக்கு நாம் இப்போ வந்து கொள்ளை நோய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும், லிட்ரேச்சர் எவிடன்சஸ் வந்து ஊழி நோய்க்கு தான் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான when you speak upon epidemic and diseases which are pandemic வந்து சொல்லும் பொழுது ஊழி நோயிலிருந்து அதை அந்த ஊழி காலம் ஊழி நோய் தான் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே படிக்கும்போது படிச்சிருப்பீங்க இல்லையா? மெனி ஆஃப் தி பீப்புள் ஆர் ஹியர். நீங்கள் எல்லாரும் படிக்கும்போது நான் உட்பட நானுமே அப்படி தான் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம புத்தகத்தில் சாமலா தேவி இன்னும் ஊழி காட்டுன்னு ஒரு லைன் வருது. எல்லாரும் வந்து நம்ம படிக்கும்போது எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். சாமலா தேவி இன்னும் மூலி காற்று இப்படிலாம் ஒரு காற்று இருக்கா அப்படின்னு பயங்கர எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் இஃப் யூ கோ அண்ட் இப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் விண்ட் டைரக்ஷனுக்கும் காலரா ஸ்ப்ரெட்டுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது. இட் ஹாஸ் பீன் பப்ளிஷ்ட் அஸ் அ பேப்பர். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு நம்மளுடைய புரிதல் இல்லாத எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிட்டு போகக்கூடிய மனோபாவம் நமக்கு யூஸ்வலாக நம்ம ஒரு சின்ன வயசுலலாம் எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படிதான் வந்து இந்த ஊழி நோயையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் வெறும் காலராவோட நிறுத்துகிறோம். பட் ஊழி நோய் காலராவோட மட்டும் வந்து தன்னையை வந்து அடக்கி கொள்ளாது. அது எல்லா வகையான இந்த மாதிரியான ஸ்ப்ரெட்டிங் டிசீசஸ் கொள்ளை நோய்களுக்கெல்லாம் பொருந்தும் நான் நினைக்கிறேன். நம்மகிட்ட என்னெல்லாம் எவிடன்சஸ் இருக்குன்னா, அம்மை நோயை பற்றி நம்மகிட்ட நிறைய எவிடன்சஸ் இருக்குது. ப்ரொஃபஸர் ஜேபிஎன் சார் இருக்காரு. அவங்களுடைய டீம் வந்து ஹெச்ஐவி நேரத்தில் எவ்வளவு ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். we have been success in treating chikungunya which we term as vadajuram. We are very much successful in treating dengue which is called as pittajuram. and swine flu லையும் வந்து 2016ல நம்ம ஒரு ட்ரக் எடுத்துட்டு வந்தோம். அந்த ட்ரக் தான் கபசுர குடிநீர் which has been repurposed for COVID-19. and so this is our textual reference. நீங்க அகத்தீசர் வைசூரி நோய் and ஊழி நோய் நிதானம்னு மேனஸ்கிரிப்டை வந்து மோகன் ராய் சார் முந்திரை காலத்திலிருந்து பதிப்பு பண்ணியிருக்காரு. நீங்க ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரிக்குள்ள போனீங்கன்னா இந்த சுவடி வந்து வாசிக்க கிடைக்கிறது. அதுலேயே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. வாசிக்கிற மாதிரி இருக்கு அந்த சுவடி. அதுலேயே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. புக்காகவும் வந்து இட் இஸ் அவைலபிள். ஏன்னா எல்லாத்துக்கும் நமக்கு லிட்ரேச்சர் எவிடன்ஸ் இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுக்காக. தி பிராக்டிஸ் ஆஃப் ப்ரொஃபிலாக்சிஸ் அண்ட் குவாரண்டைன். எல்லாரும் COVID-19 வந்தப்போ எல்லாரும் நம்ம என்ன யோசிப்போம்னா, குவாரண்டைன்கிற வார்த்தை நம்ம எல்லாத்துக்கும் புதிதாக தெரிந்தது. ஆனால் குவாரண்டைன் ப்ரொஃபிலாக்சிஸ் ப்ராக்டிஸ் வந்து நம்மகிட்ட புதிதாக வரலை, நம்மளுடைய கல்ச்சர்லேயும் இருக்குது. நீங்கள் இதில் நான் 2 படம் கொடுத்துருக்கேன். ஒரு படம் வந்து இந்த நீம் லீவ்ஸை வந்து நம்ம அம்மை வந்த வீட்டில் முன்னாடி கட்டுவோம். இப்படி நீங்கள் இதை வந்து நீங்கள் கோவிடில் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒட்டிட்டு போன நோட்டீஸுக்கு ஈக்குவலான விஷயந்தான் அது. இது என்ன சொல்லும்னா, நீங்கள் அது பாடலே நம்ம புறநானூற்று பாடலே இருக்குது. வேம்புமனை செறி, அது தீங்கன் இரவுமோடு வேம்புமனை செறிங்கிற பாடல் வரிகள் வந்து உங்களுக்கு தெரியும். நான் பின்னாடி அதை சொல்கிறேன். ஸோ இப்போ குவாரண்டைன் என்ன, இந்த வீட்டில் வந்து நோயுற்றவர்கள் இருக்காங்க, நீங்கள் உள்ளே வராதிங்க அப்படிங்கிறத சொல்வதற்காகவும். ரெண்டாவது, இப்போ காப்பு கட்டும் முறைன்னு ஒன்று இருந்தது. இந்த திருவிழாக்கள் காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, காப்பு கட்டி உள்ளே இருக்கவங்க வெளியே போகாமல் வெளியே இருக்கவங்க உள்ளே வராமல், எப்படி நம்ம வந்து கோவிடில் வந்து நம்ம காப்பு கட்டாமல் கட்டம் கட்டி கண்ட்ரோல் பண்ணோமோ அது மாதிரியான ஒரு இயற்கையான விஷயங்களை வந்து முதலே வந்து வி ஹவ் பீன் வந்து நம்மகிட்ட எப்பயுமே இருக்குது. மணி அவர் இங்கே, மணிகண்டன் அவர் இல்லையே. ஓகே,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புஸ்தகத்தில் வந்து நீங்கள் நிறைய டீச்சர்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. புஸ்தகத்தில் வந்து அந்த ஆனாக காலத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, உத்தராயணம் தட்சிணாயணம்னு. ஸோ பிளானட்டரி இன்ஃப்ளூயன்சஸில் வந்து நிறைய எபிடமிக் டிசீசஸ் பரவுறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் நான் டாக்டர் கரியாளன் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் கேட்டால் இன்னும் சொல்லுவார், தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் எல்னினா லானினா என்ன நடக்க போகுது, கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுதுன்னு. இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே என்ன இப்போ நம்ம சொல்கிற சம்மர் சால்ஸ்டைஸ்னால் என்ன, வின்டர் சால்ஸ்டைஸ், இதை தான் நம்ம உத்தராயணம் தட்சாயணம்னு சொல்கிறோம். இதில் வின்டர் சால்ஸ்டைஸில் வந்து உங்களுக்கு வந்து ரேடியேஷன் வந்து சன்லைட்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால we have a reduction of vitamin D3 naturally. இந்த reduction of vitamin D3 வெறும் போன்ஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கிறது இல்லாமல் it plays a very big role on immunity. So if there is a reduction in solar radiation, sun radiation reduction இருந்தால் கண்டிப்பாக நிறைய வந்து இந்த மாதிரியான ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் பரவுறதுக்கு, வின்டர் டிசீசஸ் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புத்தகங்களில் சொல்லியிருக்கு. குளிர்கால நோய்களுக்கு கீழே சொல்லியிருக்கு. அதுக்கான ஒரு சயின்டிஃபிக் கம்பேரிசன் தான் இது. ஸோ நம்ம டுமி நான் வந்து ஹெச்ஐவி அண்ட் காலரா இந்த விஷயங்கள்லாம் பேசலை. ஏன்னா எனக்கு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே முடிக்கிறதுல நான் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருந்ததுனால. ஆனால் இப்படி ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு தெரிஞ்சது அதையும் நான் சேர்த்துருப்பேன். இப்போ நம்ம வந்து தி ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் வாட் வி ஹேட் இன் டிசீசஸ் ரிலேட்டட் டு இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான கொள்ளை நோய்களை டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட முயற்சி வந்து டாக்குமெண்டேஷன் ஆஃப் வெக்டர் பார்ன் டிசீசஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா டைரக்டரேட்டில் பெர்மிஷன் வாங்கி we have been traveling all from interior தமிழ்நாட்டில் எண்டிலிருந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, ஆல் தி ப்ராக்டிஷனர்ஸ் எதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். பர்டிகுலர்லி ஃபார் சிக்கன்குனியா. திஸ் ஹேஸ் பீன் பப்ளிஷ்ட் அண்ட் அவைலபிள் இன் தி கிளவுட். நீங்கள் வந்து நீங்கள் எடுத்து போட்டீங்கன்னா டாக்குமெண்டேஷன் கிளைம்ஸ் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் சித்தா இன் வெக்டர் பார்ன் டிசீசஸ்னு ஒரு யூ வில் கெட்ட வந்து இப்போயே நீங்கள் கூகுள் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நிறைய பேப்பர்ஸ் வந்து பின்னாடி வந்திருக்கு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இப்போ நீங்கள் அந்த நான் சொல்லிய நான் அந்த ட்ரீட்மெண்ட் கிளைம்ஸில் இருக்கக்கூடிய புஸ்தகங்களில் ரெண்டு முக்கியமான டாக்குமெண்ட்டை வந்து எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட் அபவுட் தி ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ் ஃபாலோட் இன் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா. அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரம்மானந்த பைரவமும் விஷ்ணு சக்கரமும் அலாங்கோத்து நிலவேம்பு குடிநீர் கொடுத்துருப்பாங்க. திருச்செங்கோட்டில் ஒரு ஸ்டடி நடந்தது. திருச்செங்கோட்டில் தான் மெஜாரிட்டி பாப்புலேஷனில் ஸ்டடி நடந்து அரௌண்ட் சாம்பிள் சைஸ் வந்து 2301. அதுலேயும் வந்து அவங்க ஒரு 2 ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஃபார்முலேஷனை ஸ்டடி பண்ணது ஐசிஜிபியில் நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதில் சொல்ல போகிறோம். அதாவது என்ட்ரி ஆஃப் தி வைரஸை தடுக்கிறதுல பிரம்மானந்த பைரவம் வந்து இஸ் பிளேயிங் ஏ வெரி எஃபெக்டிவ் ரோல் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யூஸ்வலி வைராலஜி ஸ்டடீஸில் நம்ம 2 விஷயம் பார்ப்போம். ஒன்று வந்து ஹவு தி ட்ரக் இஸ் ஒர்க்கிங் இன் அ ப்ரொஃபிலாக்சிஸ். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குள்ளே பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா தான் கேட்கும். சரிங்களா? என்னால் திரும்பி வந்து உங்கள்கிட்ட பேச முடியாது. ஸோ நீங்கள் ஒரு வைரல் ஆன்டிவைரல் ட்ரக்கில் நீங்கள் 2 ஃபினாமினா பார்ப்பீங்க. ஒன்று வந்து ஹவு தி ட்ரக் இஸ் இன்ஹிபிட்டிங் தி வைரஸ் டு என்டர் இன் டு தி செல். ரெண்டாவது என்ன பார்ப்பீங்கன்னா ஹவு தி ட்ரக் கில்ஸ் தி வைரஸ், சைட்டோடாக்சிட்டி அதில் எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்பீங்க. ஸோ இதில் அவங்க பண்ண ஸ்டடியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிரம்மானந்த பைரவம் ஆஸ் அ கெப்பாசிட்டி டு இன்ஹிபிட் தி காலதூர குடிநீர்லையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்யூனோ மாடுலேஷன்லையும் இன்ஹிபிஷன் ரேட்லையும் வந்து இல்லை என்ன வச்சுருக்கோம்னா அமுகரா சொன்னதை தான் ஆர்த்ராலஜியாவுக்கு ஒரு விஷயமாக வச்சுருக்கோம் ட்ரீட்மெண்ட் கிளைமாக. அதை வந்து ஸ்டடிட் தட் இன்வைவோவில் வந்து பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து இந்த ஆர்த்ராலஜியாவுடைய எஃபெக்டை வந்து அமுகரா சொன்னம் ரிலீவ் பண்ணுது, பர்டிகுலர்லி எக்ஸ்போஸ்டு வைரல் ஆர்த்ராலஜியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா யூஸ்வலி a study which has been done in institutes get published. அதான் நம்மளுடைய ஐடியா. நம்ம எல்லாருடைய ஐடியாவுமே அது என்னென்னா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் ஸ்டடி பண்ணாதான் அந்த ஸ்டடி வந்து பப்ளிஷ் ஆகும். திஸ் ஸ்டடி ஹாஸ் பீன் பப்ளிஷ்ட் இன் இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் ட்ரெடிஷனல் நாலேஜ். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், அது ஒரு சிஎஸ்ஐஆருடைய ஜேர்னல், வெரி ரெப்யூட்டட் ஜேர்னல். இதில் இந்த பப்ளிஷ் ஆன இந்த ஸ்டடியை நடத்துறது ஒரு சிங்கிள் ஹாஸ்பிட்டல், கற்பகம் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில்
500 பேஷண்ட்ஸை பார்த்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய 3 பேருமே பாரம்பரிய வைத்தியர்கள். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கங்க, 2008 இந்த பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்களால பப்ளிஷ் பண்ண முடியுதுன்னு சொன்னால், ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ தட் நம்ம எப்படி கமிட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதில் போட்டிருக்கேன். அதில் 3 காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கந்தக ரசாயனமும் ஒரு மருந்து, குப்பைமேனி ஒரு மருந்து, அது இல்லாமல் நிலவேம்பு குடிநீர், அமுகராசோனம்லாம் இருக்குது. ஸோ இதுதான் லார்ஜ் சாம்பிள் சிக்கன்குனியா ஸ்டடி அவைலபிள் டியூரிங் தி நம்ம கலெக்ட் பண்ணும்போது கிடைச்ச ஒரு டேட்டா. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ தட் ஈவன் யூ இன் யுவர் கிளினிக் யூ கேன் பப்ளிஷ் எனி அவுட்கம் தட் யூ கெட். திஸ் இஸ் தி ஜிஓ ஃபார் டெங்கு மிட்டிகேஷன். இந்த டெங்கு மிட்டிகேஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஜிஓ வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமான இந்த வருஷம் கொடுத்தாங்க, அந்த வருஷம் கொடுத்தாங்க. நான் ஆக்சுவலாக நான் இந்த லெட்டரை சோர்ஸ் பண்ணி பார்க்கும்போது திஸ் ஜிஓ ஹாஸ் பீன் இஷ்யூட் இன் 2012. 2012 இஷ்யூ பண்ண ஜிஓவில் என்ன இருக்குன்னா, இன்வேரியபிளி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல். தி ஹாஸ்பிட்டல் மேபி எய்தர் அ பிரைமரி ஆர் செகண்டரி ஆர் அ டெர்ஷரி ஹாஸ்பிட்டல் இன்க்ளூடிங் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் நிலவேம்பு குடிநீரை கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து போன ஆர்டர். தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்டர். சப்போர்ட் நமக்கு வந்து எப்படி கிடைக்குதுங்கிறதுக்கான விஷயம் இது. இதில் வந்து இப்போ என்னன்னா, இந்த ஆர்டர் வரும்பொழுது ஆர்டர் கொடுத்தவங்களுடைய பவரில் எல்லாரும் நிலவேம்பு குடிநீரை கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க திரும்பி என்ன கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, எவிடன்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸில் ஒரு மேடையில் நாங்கள் 4 பேர் வந்து சித்தாவிலிருந்து போனோம். 4 பேரும் பப்ளிகேஷன்ஸோட போனோம். அந்த 4 நாங்கள் கொண்டு போன பப்ளிகேஷன்ஸ் வந்து லிஸ்டட் ஜேர்னலில் இல்லைங்கிற காரணத்தினால மட்டும் இன் 2017 if I am right, we have been எங்களை வந்து இப்படி கிழிச்சு தொங்க விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி கிழித்து தொங்க விடப்பட்டோம். அன்னைக்கு நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். இனி வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம ஒரு பழமொழி இருக்குது, நல்லதொரு வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோம். ஏன்னா அதைத்தான் பண்ணிட்டு இருந்தோம். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேப்பர் எழுதுவோம், வரக்கூடிய ரிசல்ட் எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக நம்ம ஒரு ஜேர்னலில் போட்டுருவோம். அந்த ஜேர்னல் வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நடத்துகிறாரா அடுத்த வீட்டுக்காரர் நடத்துகிறாரு நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம என்ன நினைப்போம்னா, ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் ஒரு 22 ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் நான் 2 வருஷத்துக்கு இடையில். ஆனால் சோகம் என்னவென்றால், அந்த 22 பேப்பரும் எனக்கு சைட்டேஷன் ஆகிறதுக்கு 8 வருஷம் ஆகிருக்கு, ஒரு சைட்டேஷன் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 2017 நம்ம வி ஹவ் ஸ்டார்டட் டேக்கிங் எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸுக்கு வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. பர்டிகுலர்லி தி இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் இன் ஐசிஜிபின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயாலஜி. இட்ஸ் பேஸ்ட் அட் டெல்லி. அவங்க சித்தாக்காகவே தனி செக்ஷன் வச்சுருக்காங்க. அதில் வந்து வி ஹவ் டன் மெனி டெஸ்ட், நிறைய டெஸ்ட். நம்மளால் என்ன கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 ஃபார்முலேஷன்ஸ் ஸ்டடி பண்ணியிருக்கோம். இன்னும் தே ஆர் சப்போர்ட்டிங், வி ஆர் பீயிங் ஸ்டடி. இதில் வந்து இந்த ஸ்டடியில் நாங்கள் போனப்போ எங்கிட்ட என்னெல்லாம் இருந்ததுன்னா, வி ஹேட் அ ஸ்டடி ஃப்ரம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா விச் இஸ் அ கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடி விச் ஹஸ் பீன் கண்டக்டட் பை அப்போ டாக்டர் கிறிஸ்டியன் சாரும் சுப்பிரமணியம் சாரும் சேர்ந்து, நம்ம சரிசி சுப்பிரமணியம் சாரும் சேர்ந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க. இந்த கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடியில் அவங்க வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னா, கேசஸ் ஒரு பக்கமும் கண்ட்ரோல் ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. தி கண்ட்ரோல் இஸ் டேக்கன் அஸ் பீப்புள் ஹூ ஹேவ் ஃபீவர் பட் நாட் பாசிட்டிவ் டு, அந்த மாதிரி ஒரு குரூப் வச்சுருந்தாங்க. டெங்கு பாசிட்டிவாக இருந்த குரூப் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு மருந்து கொடுத்து அதை பார்த்து ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. அதே இதில் வந்து வருது. அது ஒரு ஸ்டடி அவைலபிளாக இருந்தது. இன்னொரு ஸ்டடி எம்எம்சியில் வந்து நம்ம கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜிலேருந்து பண்ணியிருந்தாங்க. இஃப் ஐ எம் ரைட், சசிகலான்னு ஒரு மேடம் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பொது மருத்துவத்துடைய ஸ்டூடெண்ட். அவங்க அந்த எம்எம்சியில் அவங்க பண்ணது 24 கேஸில் பண்ணியிருந்தாங்க. அந்த 24 கேஸில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எல்லா பப்ளிகேஷன்ஸும் வந்து இருந்த இடம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, பப்ளிகேஷன் இருந்தது, ஆனால் நம்ம போட்ட இடம் சரியில்லை. அது ஒன்று தான் பிரச்சனை. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா, வி ஸ்டார்டட் டிகிங் அவுட் மோர் இன் சயின்ஸ். இதுதான் நமக்கு முதல்ல கிடைச்ச வந்து விடையாக இருந்தது. திஸ் ஹாஸ் பீன் பப்ளிஷ் இன் தி இயர் 2018. நீங்கள் வந்து க்ளவுடில் அவைலபிளாக 2018, பிரிண்டில் வந்து 2019 இட் வாஸ் அவைலபிள். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இதில் 2 விஷயத்துக்கு ஆன்சர் வந்தது. ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா நீங்கள் நம்ம மேலே வச்சுருந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, டெங்கு சமயத்தில் நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறது, நிலவேம்பு குடிநீர் சாப்பிட்டால் இன்ஃபர்டிலிட்டி வந்துடும் அப்படிங்கிறதா எல்லாரும் மத்தியிலையும் வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க. அவங்க எந்த பேப்பரை கோட் பண்ணாங்களோ அந்த பேப்பரில் வந்து அவங்க சொல்லி மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொன்ன ஒரு சயின்டிஃபிக் பேப்பரில் அவங்க ஒரு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் தி டெஸ்ட்டு.
அந்த டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ட் விச் காசஸ் இன்ஃபர்டிலிட்டி, அது பின்னாடி தான் உங்களுக்கு தெரிய வந்தது. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு வருஷத்தில் விதின் 1 year, அதாவது இங்கே இருக்கக்கூடிய சிடிஎஸ்சிஓ ரெகுலேஷன் மூலமாக தி ட்ரக் வாஸ் அவைலபிள் இன் தி மார்க்கெட் அஸ் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா எக்ஸ்ட்ராக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதை உங்களிடம் சொன்னார்களோ இதை நீங்கள் சாப்பிட்டா வந்து அதில் வந்து என்ன வரும்னா ஃபெர்டிலிட்டி வந்து இன்ஃபெர்டிலிட்டி வந்துடும் சொன்னாங்களோ அதே விஷயம் அடுத்த வருடம் மார்க்கெட்டில் கமர்ஷியலி அவைலபிளாக இருந்தது. சித்தா லைசன்சிங் அத்தாரிட்டி லைசன்ஸ் கொடுக்கல, இட் ஹாஸ் பீன் லைசன்ஸ் ஃப்ரம் தி அதர் டிபார்ட்மெண்ட். அங்கேருந்தா நம்ம மேலே குற்றச்சாட்டு வந்தது. நவ் இட் இஸ் அவைலபிள் இன் தி மார்க்கெட். என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி திரும்பி நம்மளுடைய ஸ்டடிக்குள்ளே வந்தாங்கங்கிற ஒரு ட்ராவல் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா இப்படி நிலவேம்பு குடிநீரில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்ட்ரி சிக்கன் திரும்பியும் நம்ம ப்ரொஃபிலாக்சிஸ் ஸ்டடி தான் பண்ணுறோம். மெஜாரிட்டி நம்ம என்ன பண்ணுறோம்னா வருமுன் காப்பதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். என்ட்ரி ஆஃப் தி வந்து வைரஸை வந்து இது வந்து மிக நல்ல அளவில் தடுத்துருக்குங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் தி கிளவுட், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இந்த மெக்கானிசம்ஸ் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரீ ட்ரீட் பண்ணுறாங்க, செல்ஸை ப்ரீ ட்ரீட் பண்ணுறாங்க, ப்ரீ ட்ரீட் பண்ணாத செல்ஸையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க. ப்ரீ ட்ரீட் பண்ண செல்ஸில் வைரல் என்ட்ரி வந்து தடுக்கப்படுது. நான் ப்ரீ ட்ரீட்டட் செல்ஸில் வைரஸ் ஈஸியாக என்ட்ரி ஆகுது. ஸோ இட் ட்ரை டு சே மெசேஜ் டு அஸ் தட் வாட் வி டூ இன் அ ப்ரொஃபிலாக்சிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதான் நான் சொன்னேன், அவங்க சசிகலா அவங்க போட்ட கேஸ் சீரியஸ் 24 கேசஸில் அவங்க பிளேட்லெட் கவுண்ட் எப்படி இருந்தது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. This is the case control study which has been done by NIS and it is available as a publication. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி, ரொம்ப ரீசெண்டாக பப்ளிஷ் ஆனது. திஸ் ஹாஸ் பீன் டன் பை a group of pharmacologists from எல்லாமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே அலோபதி டாக்டர். வாட் நீங்கள் அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டேப்லெட் பேராசிட்டமாலை வந்து நிலவேம்பு குடிநீர் அண்ட் ஹனி அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேப்லெட் பேராசிட்டமாலை கண்ட்ரோலாக வந்து they have used honey water. ஹனி வாட்டரை ஏன் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் அதில் கொடுத்துருக்காங்க. ஹனி வாஷ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஒரு கண்ட்ரோல்டு ட்ரையலில் ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கணும். அந்த கொடுக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்டர்வென்ஷன்ஸ் ஒரே மாதிரியாக இருக்கணுங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த நிலவேம்பு குடிநீர் கொடுத்த எல்லாத்துக்கும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நிலவேம்பு குடிநீர் கொடுத்த குரூப் வந்து ஏபிள் டு ஹேவ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தேர் பிளேட்லெட்ஸ். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ இந்த ஸ்டடியை பண்ணது நம்ம இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் நம்மளுடைய யாருடைய இன்டர்வென்ஷனுமே அங்கே கிடையாது. அவங்க யார்கிட்டையும் சப்போர்ட் கேட்கல. தே ஹவ் டன் இட் பேஸ்ட் ஆன் தேர் ஓன். அந்த பப்ளிகேஷனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நடந்த 4 பப்ளிகேஷனையும் கோட் பண்ணி இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் உண்மை இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் அவங்க செலக்ட் பண்ண ஜேர்னல் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ஆஃப் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஜேர்னல் இருக்குது. அதில் தான் இந்த பப்ளிகேஷனை போட்டிருக்காங்க. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ரீட். திஸ் இஸ் அ cohort preventive cohort study which has been conducted in Siddha Reno Research Institute, Trivandrum. இதில் ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியாவை அடாப்ட் பண்ணி அந்த இருக்கவங்களுக்கு வந்து இன்டர்வென்ஷன்ஸும் கொடுத்து அவேர்னஸ் அபவுட் ஆல் தி ட்ரக் இன்டர்வென்ஷன்ஸையும் கொடுத்துட்டு அதில் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியில் வந்து எப்படி சிக்னிஃபிகன்ஸ் வந்ததுங்கிறத இந்த பேப்பர் சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்னென்னா நம்ம ஸ்லோலி வி ஆர் மூவிங் டு கோவிட்-19. கோவிட்-19க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா ஸ்வைன் ஃப்ளூ வந்து வந்த பொழுது 2016 வந்து நம்ம திரும்பியும் எல்லாமே எவ்ரிதிங் கேம் ஃப்ரம் தி அண்ணா ஹாஸ்பிட்டல் கேம்பஸ். அதுதான் உண்மை. 2016 இவங்க வந்து தே ஹவ் given a suggestion to take கபசுர குடிநீர் ஃபார் ஸ்வைன் ஃப்ளூ. அப்போ திரும்பி எப்பயும் போல் எவிடன்ஸ் கேட்டோன்னே என்னுடைய அன்பு நண்பர் பிச்சையகுமார் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணார். என்னை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதினார் மினிஸ்ட்ரிக்கு. என்ன எழுதினாருன்னா, நான் இவர்கிட்ட போனேன், எங்ககிட்ட எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் தயவுசெய்து இவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது வந்து அவர்கிட்ட என்கிட்ட கேட்கும்போது நான் ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு மேலே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் நான் பண்ணுவேன்னு சொன்னேன். உடனே அப்படி தானடா நான் இப்போவே எழுதுன்னு என் முன்னாடி எழுதி போட்டார். ஆச்சரியம் என்னவென்றால் ஒரு வாரத்தில் லெட்டர் வந்தது, விதின் 1 வீக். இதில் இமீடியட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணி கொடுங்கன்னு. அதில் வந்து வி வென்ட் ஃபார் வெள்ளூரில் இருக்கக்கூடிய
பீப்புளுடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டு லெட் மீ கோ டு தி. ஸோ இட்ஸ் அதாவது ரீபர்பஸிங் சப்போர்ட் எப்படி நம்ம கிடச்சதுன்னா, நாங்கள் என்ன பண்ணோம்னா 3 ஃபார்முலேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஒன் ஃபார்முலேஷன் இஸ் கால்ட் அஸ் ஜெக்கோம், விச் ஹேஸ் பீன் இதுக்குன்னே டெங்குக்குனே வந்து ப்ரொப்போஸ் பண்ணப்பட்ட ஃபார்முலேஷன் எங்கள் ஃபார்மசியில் செய்யப்பட்டு, இன்னொரு ஃபார்முலேஷன் வந்து நிலவேம்பு குடிநீர், இன்னொரு ஃபார்முலேஷன் கபஜர குடிநீர். ஆனால் நீங்கள் எங்களுடைய ஸ்டடியில் நாங்கள் என்ன பண்ணோம்னா நியூரமினிடேஸ்ங்கிற ப்ரோட்டீனை இந்த 3 ஃபார்முலேஷனும் எப்படி இன்ஹிபிட் பண்ணுது. ஏன் நியூரமினிடேஸ்ங்கிற ப்ரோட்டீன்னா, நியூரமினிடேஸ் இஸ் தி ப்ரோட்டீன் which acts in the swine flu to cause the major disease வந்து பெத்தாலஜியை கொடுக்கக்கூடியது. ஸோ அதை இன்ஹிபிட் பண்ணுறது இந்த 3 ட்ரக்கும் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறத எங்களுடைய கருத்தாய்வாக இருந்தது. we have found that இந்த 3 ட்ரக்கில் நிலவேம்பு குடிநீர் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட் கம்ஸ் கபஜர குடிநீர், அண்ட் தேர்ட் கம்ஸ் வந்து என்னென்னா வந்து இந்த ஜெக்கோங்கிற ப்ராடக்ட். அப்போ அவங்க கவர்மெண்ட்லேருந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி நிலவேம்பு குடிநீரை we have been giving for சிக்கன் குனியா, ஸோ வி வில் ட்ரை கபஜர குடிநீர் ஃபார் ஸ்வைன் ஃப்ளூன்னு கொடுத்து அது கொடுக்கப்பட்டு அது நம்ம ஸ்டேட் ஹெல்த்துடைய ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லாம் அது இருக்குது. தட் வாஸ் தி பிரைம் ஃபேக்டர் ஃபார் ரீபர்பஸிங். இப்போ யூஸ்வலாக கோவிட் வந்து என்ன நடந்ததுன்னா, தேர் வாஸ் இனிஷியலாக ரீபர்பஸிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வந்து தே ஹவ் பீன் ரீபர்பஸிங், நம்ம குவினைன் பேஸ்டு காம்பனன்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரீபர்பஸ் பண்ணாங்க. ஹை டோசஸ் ஆஃப் விட்டமின் ஜிங்க் அதை எடுத்து ரீபர்பஸ் பண்ணாங்க. தே ஹவ் பீன் திங்கிங் ஃபார் டூயிங் சம் ரீபர்பஸிங். ஸோ அதில் வந்து பண்ண ஸ்டடி தான் இது. ஆனால் பட் நமக்கு அதுக்கு முன்னாடி கிடைச்ச மிகப்பெரிய சப்போர்ட் என்னென்னா, ஏப்ரல் 27 வந்து we have been started giving, ஏப்ரல் 27, 2020 we have been started giving கபஜர குடிநீர் டோர் டு டோர்னு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு. பட் அந்த விஷயம் வந்தோடனே கவர்மெண்ட் வாஸ் திங்கிங் ஃபார் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் வாஸ் திங்கிங் ஃபார் எவிடன்ஸ், எங்களுக்கு ஒரு ஸ்மால் எவிடன்ஸாவது வேணும்னு. இந்த மேலே மியூரி அட்டம்ப்ட்னு ஒன்று போட்டிருப்பேன், MEURI. மியூரி கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இஃப் யூ ஹேவ் அ ட்ரக், அந்த ட்ரக்குக்கு வந்து மினிமல் எவிடன்ஸ் இருந்தாலே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மருந்து இல்லாத நேரத்தில் பயன்படுத்தும் மருந்தாக அதை யூஸ் பண்ண முடியும்னு. ஸோ நாங்கள் பண்ண இன்சிலிகோ ஸ்டடீஸ், கபஜர குடிநீர் இன்சிலிகோ ஸ்டடீஸ் ஹேஸ் பீன் பப்ளிஷ்ட் இந்த இயர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 25th May 2020 it has been published. So it shows that how it has inhibited the COVID-19 spike protein. So this is the evidence platform which has been created by Central Council for Research in Siddha, along with the support of Tamil Nadu government and institutes like National Institute. Everybody came inside to save the people, and we have done various studies. இந்த ஒவ்வொரு ஸ்டடியாக இங்கே நம்ம சொல்லலாம். இது வந்து கிளினிக்கல் ட்ரையல் ரிஜிஸ்ட்ரியில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட எல்லா ஸ்டடீஸும் இங்கே இருக்குது. இது ஒரு ப்ரொஃபிலாக்டிக் ஸ்டடி. நம்ம எப்பயுமே ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, we will always give a prophylactic drug. இது ஒரு ப்ரொஃபிலாக்டிக் ஸ்டடி. இந்த ப்ரொஃபிலாக்டிக் ஸ்டடியில் என்ன பண்ணோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி we have taken 20,000 பாப்புலேஷனில் இந்த ட்ரக்ஸை கொடுத்து, அந்த 20,000 பாப்புலேஷனில் எத்தனை பேருக்கு வந்து கோவிட் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்த ஸ்டடி. அதே மாதிரி எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க, எத்தனை பேருக்கு ஏடிஆர் வந்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 158 பேர், 20,000 பேரில் 158 பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு ஏடிஆரை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். among 20,000 population. If you do a numerator denominator division, இது வந்து லீஸ்டாக வந்து உங்களுக்கு போயிடும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, this was the first study in which we have been able to compare கபஜர குடிநீர் with vitamin G, high dose vitamin G supplementationோட. இதில் நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, when we attempted கபஜர குடிநீர், the patients who have taken கபஜர குடிநீர் have been very easily getting discharged. ஏன்னா அவங்களுடைய RT-PCR தான் நம்ம அவுட்கமாக யூஸ்வலாக வச்சுருந்தோம். RT-PCR became negative and they have been easily getting discharged from the hospital. So this was one another study. இதுதான் ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் நம்ம எடுத்துக்கிட்டால், ஏன்னா நம்ம when you go via the ethical guidelines, you should create an evidence first. அதனால இந்த ஸ்டடி பண்ணோம். This is a study happened in Theni Medical College Hospital in which we have taken கபஜர குடிநீர் along with the standard operative care, allopathic standard operative care ஒரு ஆம்லையும், கபஜர குடிநீர் along with standard operative care ஒரு ஆம்லையும் வச்சுட்டு, அங்கேயும் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா பாயிண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் தான் நம்மளுடைய மெஷர்மெண்ட்டாக இருந்தது. And all these studies have been published in as protocols and also have been published as an trial evidence publish பண்ணியிருக்கோம்.
This is once again a study in which we have tested a fixed regimen. இப்போ சித்தால ஒரு ஃபிக்ஸட் ரெஜிமெனை யூஸ் பண்ணி வெறும் அதை மட்டும், அதாவது ஸ்டாண்ட் அலோன் சித்தாவா வந்து எடுத்துக்கிட்டு அதில் பண்ண ஸ்டடி இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஸ்டடி விச் ஹேஸ் பீன் கண்டக்டட் இன் நம்ம டெல்லியில் வந்து பண்ண ஸ்டடி, மெடிக்கல் காலேஜில் பண்ண ஸ்டடி. அதில் நமக்கு என்ன கிடைச்சதுன்னா, இது ஒரு டபுள் பிளைண்ட் ட்ரையல் தான். இதில் 3 ஆர்ம் இருந்தது. இந்த 3 ஆர்மில் என்ன பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாசிபோவா ஒரு டீகேஃபினேட்டட் டீ கொடுத்துருப்பாங்க, நிலவேம்பு குடிநீர் கொடுத்தது ஒரு ஆர்மாக இருந்தது, கபசுர குடிநீர் கொடுத்தது ஒரு ஆர்மாக இருந்தது. இந்த 3 ஆர்மையும் கம்பேர் பண்ணி இந்த 3 ஆர்ம்லையும் ஆர்டிபிசிஆர் எப்போ நெகட்டிவாக வந்தது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டடி நோக்கமாக இருந்தது. இதுவும் அவைலபிள் ஃபார் ரீடிங். நீங்கள் பப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வாசிக்கலாம். நீங்கள் சர்வைவல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, அந்த சர்வைவல் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு மெத்தடாலஜி. அந்த மெத்தடாலஜியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸில் ஒரு பேஷண்ட் எப்போ அட்மிட் ஆகிறாரு, எப்போ குணமாயிட்டு வர்றாரு, இல்லை டெத் ஆகுதா, இல்லை வேறு ஏதாவது டிசீஸ்க்கு போகிறாரா, ஐசியூக்கு போகிறாரா, இதெல்லாம் மெஷர் பண்ணுறது தான் சர்வைவல் அனாலிசிஸோட வேலை. சர்வைவல் அனாலிசிஸ் ஸ்டடியே நம்ம கோவிடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்டடி பண்ணியிருக்கோம். இங்கே இது வந்து கோயம்புத்தூரில் பண்ண ஸ்டடி, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில். சேம் ஸ்டடி ஹாஸ் பீன் கேரிட் அவுட் இன் சிம்ஸ் திருப்பதிலையும் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் எவ்வளோ நாள் தங்குறாங்க, அதுதான் நம்மளுடைய மிக முக்கியமான வந்து செக் பாயிண்டாக இருந்தது. இதற்கு வந்து நம்ம முதன்மையாக எடுத்துக்கிட்டது ஒரு சைனீஸ் ஸ்டடி. அந்த சைனீஸ் ஸ்டடியில் வந்து 11 டேஸ் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படுது. 11 to 12 டேஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு நம்மகிட்ட வந்து விதின் 9 to 10 டேஸில் அவங்க வந்து அவங்களுடைய லென்த் ஆஃப் ஸ்டே வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிட்டோம். ஸோ தட் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டடி. இதுதான் நான் சொன்ன திருப்பதியில் பண்ண ஸ்டடி. இந்த ஸ்டடியில் வந்து நம்ம புதுசாக ஒரு உத்தியை கையாண்டோம். வி ஹவ் ஆல்சோ மெஷர்ட் தி பாடி கான்ஸ்டியூஷன்ஸ். நம்ம சொல்கிறோம் இல்லையா, உடலியல் சொல்கிறோம். உடலியலில் வாத உடல்நிலைக்கு எப்படி இருந்தது, பித்த உடல்நிலைக்கு எப்படி இருந்தது, அதையும் நம்ம மெஷர் பண்ணி இட் ஹஸ் பீன் பப்ளிஷ். இது வந்து this is a very good study. This is the first published study among all the publications. This has been done by a team of doctors in Government Siddha Medical College, பாளையங்கோட்டை. நீங்கள் கோவிடில் வந்து ஒவ்வொரு சித்த மருத்துவரும் தன்னால் இயன்ற எல்லா வேலைகளும் பண்ணியிருக்காங்க. அதற்கான எக்ஸாம்பிள் தான் இது. This is once again a study done by Government Siddha Medical College, பாளையங்கோட்டை. If Dr. S.M. Chitra is there, you can ask her very in detail about. இதுலேயே வந்து என்னென்னா, இதில் ஒரு சித்தா ரெஜிமெனை வந்து மேனேஜ்மெண்ட்டில் எப்படி பண்ணியிருக்காங்கிறத இது ஒரு ஆர்சிடி. திஸ் இஸ் ஆல்சோ பப்ளிஷ் இன் JIM. இது நான் ஏற்கனவே சொன்ன டெல்லி ஸ்டடியோடைய பப்ளிகேஷன். இது வந்து ஃபிக்ஸட் ரெஜிமென், நம்ம வியாசர்பாடியில் நடந்த ஃபிக்ஸட் ரெஜிமென் ஸ்டடியோடைய பப்ளிகேஷன் இது. This is a study done by National Institute of Siddha in which they have நம்ம நிறைய ஸ்டடிஸை மைல்டில் பண்ணிட்டு இருந்தோம். 2021 பிறகு வந்த கோவிடோடைய விருலன்ஸ் காரணமாக how we are also good in severe casesங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கான ஸ்டடி இது. இது வந்து how இப்போ this is a study. இப்போ நீங்கள் வந்து கோவிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. என்னென்னா, எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கூப்பிட்டு அவங்க வந்து 8 pillars ஆஃப் மேனேஜ்மெண்ட், எப்படி இந்த ஒரு எபிடமிக் வந்தால் அந்த எபிடமிக்கை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பப்ளிகேஷன் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் பப்ளிகேஷன். இது இந்த லாங் டேர்ம் பப்ளிகேஷன் ஹவுஸ்லேருந்து பப்ளிஷ் ஆனது. இது என்ன சொல்லுதுன்னா, எப்படி நம்ம வந்து WHO ஸ்ட்ராட்டஜிக் பிளானை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம், அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானை ஃபாலோ பண்ணி நம்மளால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து நம்மளால் வந்து தீர்க்க முடிஞ்சது. அதுதான் இந்த ஸ்டடியோடைய நோக்கம். இது வந்து ஆக்சுவலாக ஸ்டடியில் இட்ஸ் அ கம்பைலேஷன் ஆஃப் ஹவு டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன், நம்ம இந்திய மருத்துவத்துறையுடைய நம்ம டைரக்டரேட் வந்து எப்படி வந்து இதை வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போனாங்க, அதன் மூலமாக நமக்கு எப்படி ஸ்டடி நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறது. இட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அபவுட் ரிஸ்க் கம்யூனிகேஷன்லேருந்து ஆரம்பிக்குது. COVID-19 வருது, அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணோம், எப்படி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணோம் பீப்புள்ஸை, லாஜிஸ்டிக்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் வெரி ஈஸி ஜோக் டு ப்ரொடியூஸ் கபசுர குடிநீர் அட் தட் டைம். அந்த லாஜிஸ்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம், எப்படி எல்லாத்துக்கும் மருந்து கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த பேப்பரில் இருக்குது. இட்ஸ் 1.5 பேஜ் டாக்குமெண்ட். நீங்கள் வெறும் 1.5 பக்கம் தான் இந்த பேப்பர். இந்த 1.5 பேஜ் டாக்குமெண்ட்டை வாசிங்கன்னா தி எஃபர்ட் தட் வி ஹவ் புட்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் நமக்கு என்னெல்லாம் இப்போ நான் என்ன எதிர்பார்த்து வந்தேன்னா, நிறைய பாலிசி மேக்கர்ஸ் இருப்பாங்க. ஸ்டில் வி ஹேவ் சம் குட் பாலிசி மேக்கர்ஸ் விதின் அஸ். நமக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னா, மெயின் ஸ்ட்ரீமிங்கில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா
டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் நம்மகிட்ட கிடையாது. நம்ம ஸ்டில் வி ஆர் பிலீவிங் இன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்துடைய அவங்களுடைய ஆப்ரேஷனல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். we don't have a separate operational structure for dealing public health diseases. ரெண்டாவது இன்டகிரேஷன் மைண்ட் செட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃப்ளோட் பண்ண எல்லா பேப்பருமே ஹாவ் பீன் டன் இன் கொலாபரேஷன் வித் allopathic doctors and also done in different medical colleges. ஸோ இன்டகிரேஷன் மைண்ட் செட் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் சக்ஸஸ் வரதை நம்மளால் பார்க்க முடியுது. தென் பார்டர் லைன்ஸ் அண்ட் ரெஃபரல் ப்ரொசீஜர்ஸ், நம்ம எப்போ ரெஃபர் பண்ணணும், இப்போ SpO2 எப்போ குறையுது, நான் எப்போ அந்த பேஷண்ட்டை ரெஃபர் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு கிளியர் கட் டெஃபினிஷன்ஸ் வரணும். அதை நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னா, நீங்கள் வெக்டர்பார்ன் டிசீசஸ் கைட்லைன் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயுஷ்ங்கிற பேர் இருக்குது. ஆயுஷ் டாக்டர்ஸை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா ட்ரைனிங்க்கு மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. ட்ரைனிங் மட்டும் கொடுக்கறதுக்கு ஆயுஷ் டாக்டர்ஸ் வெறும் டீச்சர்ஸ் மட்டும் இல்லை. we are also people who intervene and give an intervention to a patient. So inclusion of Ayush doctors in the public health scheme becomes very, very, very important. Addressing public health diseases in an integrative manner, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரியேஷன் ஆஃப் அங்கன்வாடி அண்ட் ஆஷா ஒர்க் ஃபோர்ஸ், நீங்கள் அங்கன்வாடி அண்ட் ஆஷா ஒர்க் ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் கிரவுண்ட் லெவலில் உங்களால் உங்களுடைய விஷயங்களை கொண்டு போய் ரீச் பண்ண முடியும். இதை கிரியேட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். And finally, I come to my end of the speech. My gratitudes are for these people who have been. I have a gratitude. I want to say the gratitude for my friends in the Siddha department and MJ Medical University who have invited me and given me an opportunity. And I want to definitely say my word of thanks to my Director General who have permitted me to disseminate my view forms with you. Then also all the investigators, authors and who have contributed in the science dissemination la work பண்ண எல்லா டாக்டர்ஸுக்கும் ஒன்றும் பெருசாக நான் எங்களுக்கெல்லாம் இந்த பெரிய அங்கீகாரம் கிடைச்சிட்டதாக நாங்கள் நினைக்கல. பட் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ தட் ஐ வில் ஸ்டாப் வித் ஹியர். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஆனால் யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் தயவுசெய்து கேளுங்க. அதை நான் வந்து இங்கே சொல்லிவிட்டு இறங்குறேன். நான் முடிச்சுட்டேன் சார். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நம்ம சயின்டிஃபிக் செஷன்ஸ்க்கெலாம் நான் அதிகமாக வர்றது கிடையாது. ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் வந்து வகுப்பில் கேள்வி கேட்டது மாதிரியே இவர் நம்மளை கேள்வி கேட்டார்னா என்ன செய்யன்னு பதட்டம் அடையக்கூடாதுன்னு நான் வர்றது கிடையாது. ஆனால் நேற்று வர வேண்டாம்னு தான் இருந்து நம்ம பாரத் வந்து பர்சனலாக இன்விடேஷனை கொண்டாந்து கொடுத்துட்டாரு. இது இன்றைக்கு சத்யராஜேஸ்வரனுடைய உரை வந்து மிகச் சிறப்பான உரை. ஐ ஆம் ஃபார்ச்சுனேட் டு லிசன். அந்த நாட்களில் நான் ஆசிரியர் மட்டும் இல்லை, சோசியல் மீடியாவிலையும் அப்பியர் ஆகிட்டு இருப்பேன் அடிக்கடி. அதனால் என்னுடைய ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குரல் நாளைக்கு சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் எங்களுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, சிண்டிகேட்டில் ஒலிக்க வேண்டும், செனட்டில் ஒலிக்க வேண்டும். அப்போ இருந்த நிலைமை வேற. இப்போ சயின்டிஃபிக் அப்ளையன்சஸ், ப்ரொசீஜர் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நான் அன்றைக்கு பார்த்த சத்யராஜேஸ்வரன் வேற, இப்போ பார்த்த ராஜேஸ்வரன் இப்படி அண்ணாந்து பார்க்கிறேன். எவ்வளோ உயரத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு அழகான உரையை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். அது இந்த இன்டகிரேட்டிவ் அப்ரோச்சினுடைய பேசிக் பிரின்சிபலை உணர்த்துகின்ற வரையில் நல்ல முறையில் அமைந்திருந்தது. இன்றைக்கு நான் இதை 2 நிமிஷம் பேசுகிறேன்னு எதுக்காக கேட்டேன்னு சொன்னால், இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச் வரணும் அப்படிங்கிறதுல நம்முடைய எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், மதிப்பிற்குரிய துணைவேந்தர் பேராசிரியர் நாராயணசாமி அவர்களும்,
நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் ஆர்வமாக இருக்கிறாங்க. இது குறித்து இன்றைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றும் போது இதையும் ஒரு தீர்மானமாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது பேராசிரியர் மருத்துவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை டாக்டர் சத்யராஜேஸ்வரன் அவர்களுக்கு அன்புடன் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நின்ற வடிவில் அகத்தியர் சிலை நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வெளியில் போக வேண்டாம், தயவுசெய்து உள்ளே உட்காருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் மினிஸ்டர் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே வெளியில் போகிறவங்க மட்டும் கொஞ்சம் உள்ளே வர சொல்லுங்கள். இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஹெல்த் மினிஸ்டர்